இல்லம்மா, அவங்க பாப்பா சாமி கிட்ட போச்சுல, அதனால உங்களை கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல வச்சுக்கணுமா, அதான். அப்படியே அந்த அங்கிள் உங்கள்ட்ட சண்டை போட்டாங்க? அது உங்க அப்பா கிட்ட சண்டை போட முடியுமா? இங்க பாருங்க, இங்க தொட்டு பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓங்கி ஒரே குத்திர மாட்டேன், டிஷ்ஷும் ஃபினிஷ். அன்னைக்கு அந்த பார்ட்டில அந்த குண்டை என்ன பண்ணீங்க? சென்னை உயர்நீதிமன்ற குடும்ப கோர்ட்டில் வினோத வழக்கு ஒன்று பதிவாகியுள்ளது. ஊட்டியை சேர்ந்த அரவிந்த் என்பவரின் 6 வயது குழந்தை சரண்யாவை தன்னுடைய குழந்தை என்று பிரபல தொழிலதிபர் திரு பிரதீப் வழக்கு தொடர்ந்துள்ளார். தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் நடந்த ஆஸ்பத்திரியில் அன்று ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தை மாறிவிட்டது என்று பாருங்க சார், பேப்பர்ல போட்டோ வந்திருக்கு. சரண்யாவோட ஸ்கூல்ல பக்கத்து வீட்டுல என்னென்னமோ பேசுறாங்க. இதனால என் மகளோட மனசு எவ்வளவு பாதிக்கப்படும், அவளோட படிப்பு எவ்வளவு ஸ்பாயில் ஆகும். வக்கீல் நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிருக்கான். இப்ப என்ன நடந்துச்சு இப்படி பதட்டப்படுற? முதல்ல தத்து கேட்டான், தரமாட்டேன்னு. இப்ப நர்ஸ் விபத்து சாட்சிங்கிறான், அவ்வளவுதானே? ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு குழந்தையோட பிளட் குரூப் ஒன்னா அவங்க அப்பாவதா இருக்கணும், இல்ல அவங்க அம்மாவதா இருக்கணும். அப்படியே இல்லைன்னா அவங்க 2 பேரோட பிளட் குரூப் சேர்ந்தா என்ன வருமோ அதான் இருக்கணும். இதுதான் இயற்கை, இதை யாராலும் மாத்த முடியாது. நீ, நானு, சரண்யா 3 பேரும் மெட்ராஸுக்கு போவோம். அங்க ஹாஸ்பிட்டல்ல இறந்து போன உன் மனைவியோட பிளட் குரூப்பும் பிரியாவோட பிளட் குரூப்பும் இருக்கும். நீ இருக்க, சரண்யா இருக்கா, பிரதீப், உமா, உங்க 4 பேர் பிளட் குரூப்பையும் டெஸ்ட் பண்ணுவோம். அப்ப தெரிஞ்சிடும் சரண்யா ஓமகதான். அதையும் மீறி அவன் பணப்படத்தை காமிச்சான்னு வச்சுக்கோ, என்கிட்டயும் பணம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கே பிரதீப்புக்கு போன் பண்ணி மெட்ராஸ்க்கு நம்ம வர விஷயத்த சொல்லிடுறேன். என்ன சொல்ற? ஓகே. வாங்க 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 முதலாளி, சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க ஆசீர்வாதத்துல பிரமாதமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரண்யா, வா வா வா, உன்னை ஒரு வயசுல பார்த்தது. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் தாத்தா. வெரி குட் வெரி குட். என்ன அரவிந்த், வந்த காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாருக்கும் எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு சார். இன்னும் 2 நாள் ரிசல்ட் வந்துடும். எல்லாம் நம்ம பக்கம் தான் சாதகமா இருக்கும். சந்தேகமே இல்ல, சரண்யா அரவிந்தோட குழந்தை தான். சரி, நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? நாளைக்கு சரண்யாவோட பர்த்டே. அது சரி, நாம என்ன பண்ண போறோம்? இது வரைக்கும் சரண்யா அவங்க அம்மாவோட சமாதிக்கு போய் எந்த மரியாதையும் பண்ணதில்ல. நாளைக்கு அவளை அங்க கூட்டு போலான்னு இருக்கேன். கண்டிப்பா கூட்டு போனோம். வாங்க, பேசிக்கிட்டே சாப்பிடலாம். என்னப்பா, என்ன பாக்குற? மிஸ்டர் அரவிந்த், எடுக்கப்பட்ட பிளட் டெஸ்டுகள், இங்க இருக்கிற ஆதாரங்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுத்தி வளைச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சரண்யா அரவிந்தோட குழந்தையா இல்லையா? ஐ எம் சாரி மிஸ்டர் அரவிந்த், சரண்யா உங்க குழந்தை இல்ல. அப்ப அவங்க குழந்தை. அரவிந்த், என்ன? மருத்துவ முறைப்படி குழந்தையோட பிளட் குரூப் ஒன்னு தந்தையோடதா இருக்கணும், இல்ல தாயோடதா இருக்கணும், இல்ல 2க்கு சம்பந்தப்பட்ட ஒரு குரூப்பா இருக்கணும். அப்படி பார்த்தா சரண்யாவோட பிளட் குரூப் உங்களுக்கோ இறந்து போன உங்க மனைவிக்கோ பொருந்தல. ஆனா பிரதீப் உமாவுக்கு தான் பொருந்தது. உங்க பிளட் குரூப் இறந்து போன குழந்தை பிரியாவுக்கு தான் பொருந்தி இருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்க மனைவி காயத்ரி இறந்து போறதுக்கு காரணமா இருந்த இருதய நோய்க்கும் பிரியாவுக்கு இருந்த இருதய நோய்க்கும் மருத்துவ ரீதியா பரம்பரை குணம் இருக்குன்னு எங்க ரிப்போர்ட்ல தெரியுது. அது மட்டுமல்ல, இறந்து போன நர்ஸ் பத்மாவுடைய வாக்குமூலம், எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச ஹெட் நர்ஸ், 5 வருஷத்துக்கு முன்னாடி எரிஞ்சு போச்சுன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஃபைல், அந்த ஃபைல் இந்த ரிப்போர்ட் படி இவங்க குழந்தைக்கு கால இருந்த மச்சம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குழந்தை மாறி இருக்குன்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபணமாகுது. நீங்க இங்கே இல்ல, எந்த ஹாஸ்பிடல்ல போய் டெஸ்ட் பண்ணாலும் இதே ரிப்போர்ட் தான் கிடைக்கும். அரவிந்த், கொஞ்சம் இருங்க. எதிர்பாராத விதமா நம்ம குழந்தைங்க கொஞ்ச நாள் இடம் மாறி போயிடுச்சு. இது நம்ம எல்லாருக்குமே கசப்பான அனுபவம் தான். நடந்ததெல்லாம் நம்ம மறந்துருவோம். ஆனா இனிமே சரண்யா எங்களோட இருக்கிறது தான் முறை. அவ உங்ககிட்ட இருந்ததை விட சந்தோஷமாவும் வசதியாவும் எங்களால வச்சுக்க முடியும். அரவிந்த், இப்படி பதில் சொல்லாம போனா நம்ம சந்திக்க வேண்டியது கோர்ட்டு தான். என்ன சொன்ன? கோர்ட்டுக்கு போவியா? இங்க என்ன
இங்க டிராமா நடக்குதா? அரவிந்த் ப்ளீஸ் ரிலாக்ஸ். அந்த குழந்தை உங்களது இல்லைன்னு சாட்சியம் ஆதாரமா அதுல இருக்கு. ஆதாரம்? இந்த சாட்சி இந்த ஆதாரம் உன்னால விலைக்கு வாங்க முடியாது. இந்த டாக்டர் உன்னால விலைக்கு வாங்க முடியாது. யூ ஷட் அப். அரவிந்த், யூ லூசிங் யுவர் சென்சஸ். அந்த குழந்தைக்கு உங்களுக்கு அந்த சம்பந்தம் இல்ல. இதெல்லாம் விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் எடுக்கல. அது என் குழந்தை, எனக்கு கையில உரிமை இருக்கு. நீங்க என்ன உரிமை? அரவிந்த், what do you want to say? என்ன பேசுறீங்க? கொண்டு வா. I'll bring kill you. Don't touch him. அரவிந்த், அரவிந்த், stop it, please. நிறுத்துங்க. You want to go to court? Go to court. Everything on court say. கொண்டு போவனா? அவன் என்ன நினைச்சா? அவன் பெரிய மனுஷன் அவன். யார் கொண்டு என்ன கொண்டு எடுத்து? அப்பா இந்த வீட்டுல தானே அம்மா இருந்தாங்க. ஆமா. நான் போய் பாத்துறேன்பா. ஏய், அங்க போக கூடாது. அங்க ஒரு பெரிய குண்டு இருக்கு, கடிச்சிடும். இந்த வீட்டுல நீ இருந்த. ஆமா. அந்த வீட்டு பின்னாடி இருக்க மரத்துல இருந்தானே நீ அம்மா பார்த்த. ஏய், இந்த விஷயம்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? எல்லாம் எனக்கு தாத்தா சொன்னாருப்பா. உங்க தாத்தாக்கு வேற வேலையே கிடையாது. சரண், நீ சீக்கிரம் தாத்தா கிட்ட போமா. யாரும் இல்ல. இவம்மா. ஹலோ மகாமா, சொல்லுங்க. என்ன ஆகுது? இதுல கௌரவ பிரச்சனை. நம்பிக்கையான ஃப்ரெண்ட் தான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீங்க என்ன அரவிந்த் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லி போன் பண்றீங்க. ஷேம். வாட்? இன்னொரு முறையா? வேணாம், தயவு செஞ்சு வேணாம். நீங்க பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க போனேன். அது என்னோட ஃப்ரெண்டு வஹாபுன்னு ஒருத்தன், பிசினஸ் விஷயமா. தயவு செஞ்சு இந்த தப்ப இனிமே செய்யாதீங்க. உமா, Judgment reserved. அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வர சொல்லு. வணக்கம். நீ? நான் அரவிந்த். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது இன்னைக்கு நீ என்ன வந்து பாக்குறது அனாவசியமான சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கும்.
என்னை மன்னிச்சிருங்க. எது தப்பு எது சரின்னு யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. ரொம்ப குழம்பி போயிருக்கேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மா நான் இழந்துட்டேன். கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல என் மனைவியை நான் இழந்துட்டேன். இப்போ எனக்கு இருக்கிறதெல்லாம் என் குழந்தை மட்டும்தான். தயவு செஞ்சு அவளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. பாட்டி பாட்டி கதை சொல்லுங்க. நீ போய் படுத்துக்க, நான் அப்புறம் வரேன். நீங்க கதை சொன்னதான் தூங்குவேன். பாப்பா போய் படுத்துப்பியா? பின்னாடியே பாட்டி வந்து கதை சொல்லணும். ம்? நீ போலாம்.